புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளும் நிகழ்ச்சிகளும் களைகட்டின. அதன் ஒரு பகுதியாக விருதுநகர் ரயில்வே ஃபீடர் ரோட்டில் உள்ள ஸ்ரீ ராமர் கோவிலிலும் சீனிவாச பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பெருமாளுக்கு உகந்ததாக கருதப்படும் புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமையில் சீனிவாச பெருமாளுக்கு பல்வேறு வகையான பூக்களாலும் ஆபரணங்களாலும் அழகிய சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன. அதைத் தொடர்ந்து பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டன. இந்த விழாவின் முக்கிய அம்சமாக மயூரி நாட்டியாஞ்சலி மாணவிகளின் கண்கவர் பரதநாட்டியம் நடைபெற்றது. மாணவிகள் பரதநாட்டியத்தின் மூலம் பெருமாளின் பெருமைகளை பக்தி பரவசத்துடன் வெளிப்படுத்தினர். இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். புரட்டாசி மாதத்தின் இறுதி சனிக்கிழமை என்பதால் விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் அதிகாலையிலிருந்தே கோவிலுக்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சீனிவாச பெருமாளை கரம் கூப்பி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவுக்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் காலை முதல் இரவு வரை பல்வேறு வகையான பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இந்த சிறப்பு வழிபாட்டின் மூலம் பெருமாளின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மேலும் செய்திகளுக்கு பான் மீடியாவின் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்களுடன் இணைந்திருங்கள். சீனிவாச பெருமாள் கோயில் காணிக்கையை ஸ்ரீவாரி பெருமாள் கோயில் காணிக்கையை